சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, அதிமுகவில் இளைஞர்களின் நம்பிக்கை இழக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நேற்றைய தினமே பார்த்தோம், சிங்கை ராமச்சந்திரன் ராஜினாமா குறித்து பல்வேறு தகவல்கள் பேசணும். அதில் இன்னும் நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு. அவருடைய ராஜினாமா சம்பந்தமாக உள்ளக்குள்ள என்ன விவாதங்கள் நடந்தது அப்படிங்கிறது தான் இன்டெப்த்தாக விவாதிக்க இருக்கிறோம். அதை ஒட்டி இளைஞர்களுடைய மனநிலை என்ன இருக்குது அப்படின்ற இன்னும் கூடுதல் தகவலோட திரு செந்தில் கரிகாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. என்னதான் நடக்குது அதிமுகன்னு எத்தனை வாட்டி தான் கேட்கறது? ஆமா, நமக்கே டயர்ட் ஆகுது. ஆமா, ஆனாலுமே கூட நிறைய பேர் கூட கமெண்ட் போடுறாங்க, நீங்க குறிப்பிட்ட இது மட்டும்தான் பேசுறீங்க, நம்ம எல்லா கட்சிகளையும் பேசிட்டு இருக்கோம். குறிப்பா டிஎம்கேல கூட நீங்க பார்த்தீங்கன்னா கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த விஷயங்களை பேசியிருக்கோம். இடைத்தேர்தல் குறித்தெல்லாம் பேசியிருக்கோம். அப்படி திமுக பற்றியுமே நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருக்கோம். திமுக பாஜக நெருங்குகிறதா, சீமானும் திமுகவும் நெருங்குகிறார்களா, அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அதெல்லாம் அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்கல, அந்த லிங்கை கூட வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடலாம். ஓகே. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நேத்தே நம்ம பேசியிருந்தோம். சிங்கை ராமச்சந்திரன் இஷ்யூ அவர் பேசியதாக நமக்கு கிடைத்த சில தகவல் படி நம்ம சொல்லியிருந்தோம். சில இளைஞர்களுக்கு வாய்ப்பு இதெல்லாம் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அவர் இந்த விலகல் கடிதம் எழுதுவதற்கான காரணமா அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அந்த கூட்டத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு பலதரப்பட்ட ஆட்கள் கிட்ட இருந்து இப்ப கிடைக்கிற தகவலா இருக்கு. பின்னாடி அந்த கூட்டத்தில் நடந்த விவாதம் தான். ஆமா, பிரதானமா நடந்த விவாதம். அந்த விவாதத்துல ஏற்பட்ட அதிருப்தியில தான் அவர் போய் தன்னோட மாணவர் அணி செயலாளர் பதவியை ரிசைன் பண்றது, கட்சியில இருந்துமே விலகி இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்துல நடந்த விவாதம் காரணமாகிற அளவுக்கு என்ன நடந்துச்சுங்க? இல்ல, என்ன நடந்ததுன்னா, அவர் இப்போ கோவை மாவட்டத்துக்கான அந்த கூட்டம், அவர் பல விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. முதல்ல அவரோட கருத்து முன் வச்சிருக்காரு. என்ன முன் வச்சிருக்காருன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு வர்றது என்னன்னா, நம்ம ஜெயிச்சிடலாம், பெருந்துறையில ஜெயிச்சிடலாம், தாராபுரத்துல ஜெயிச்சிடலாம், இன்னும் கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு, இன்னும் ரெட்டலை சின்ன நம்ம கிட்ட இருக்கு, நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு. இதை தனிப்பட்ட முறையிலையுமே அவர்கிட்ட சிங்கை ராமச்சந்திரன் கிட்ட யாரு போய் சந்திச்சாலுமே சொல்றது வழக்கம் உண்டு. இந்த விஷயத்தை கோட் பண்ணி, அதாவது தனிப்பட்ட முறையில் பேசினதில்ல, இந்த விஷயங்களை நீங்க இன்னமுமே நம்ம ஜெயிச்சிடலாம், இன்னமுமே நமக்கு ஆதரவு இருக்கு, இன்னமுமே நமக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் கட்சியை விட்டு போயிட்டு இருக்காங்க. குறிப்பா நேற்று பேசுன மாதிரி இளைஞர்கள்லாம் கட்சியை விட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது, நீங்க சொல்றது எதுவுமே யதார்த்தத்துல இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமா எடப்பாடி பழனிசாமி முன்னாடி முன் வச்சிருக்காரு. அப்பவே பாத்தீங்கன்னா நீ நெகட்டிவா பேசுறப்பா, ஏன் நெகட்டிவா பேசுற அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அந்த பக்கம் இருந்து வந்திருக்கு. நீ அடுத்து நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்க பேசுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்டா அவர் அடுத்து எடுத்து வச்சிருக்காரு. என்னன்னா, பணம் தான் இந்த கட்சியில பிரதானமா இருக்கு, பணம் பார்த்து தான் வேட்பாளர்லாம் நீங்க நிறுத்துறீங்க, இது சரி கிடையாது அப்படிங்கிற கருத்தை நேரடியாவே முன் வச்சிருக்காரு. முன் வச்ச உடனே எடப்பாடி பழனிசாமி இல்லை, கேபி முனுசாமி வழக்கம் போல எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு அவர் இந்த கருத்தை நானே ஏற்றுக்க மாட்டேன், இது எனக்கே உடன்பாடு கிடையாது, நீ என்ன வேணா பேசிட்டே போவீங்களா தம்பி அப்படிங்கிற மாதிரி அவருமே தன்னோட கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஹார்ஸாகவே பேசியிருக்காரு கேபி முனுசாமி, இதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மைக் வாங்கி பேசியிருக்காரு, இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ கோவையிலே, இப்போ நீங்கள் அவர் கோவை தான் சிங்கை ராமச்சந்திரன், கோவையிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அருண்குமாரோ இல்லை மற்றவர்கள் அம்மன் அர்ஜுனனோ, இவங்க எல்லோருமே, ஜெயராமனும், இவங்க எல்லாமே கட்சிக்காக வேலை செஞ்சவங்க, மாவட்ட செயலாளர்களும் கூட. அவங்களுக்கு தான் நம்ம சீட்டு கொடுத்துருக்கோம், பணத்துக்காகலாம் நம்ம போயிட்டு யாருக்குமே சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. கூடுதலாக கள்ளக்குறிச்சியில் நம்ம ஒரு பெயிண்டர் செந்தில்குமார் அவர் கொடுத்துருக்கோம், பன்னாரி அவருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அவர் ஒரு டாஸ்மார்க்கில் உள்ள இருந்த ஊழியரை நம்ம அப்படி பணம் பார்த்தெல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த நேரத்திலே மீண்டுமே ஒரு கூட்டம் ஒரு குழப்பமாக ஒரு மாதிரி தான் போயிருந்திருக்கு. அடுத்த பாயிண்டை அவர் முன்வைக்கிறதுக்கு வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. போதும்பா, நிறுத்திக்க, போதும், ஆமா இதுவே போதும், ஈட்டி என்னோட நெஞ்சில பாஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லலைனாலும் இதுவே போதும்பா, நீ என்னை அடிக்கடி நீ என்னை தனியா தான் பாக்குற, தனியா பார்த்து நீ என்கிட்ட பேச முடியும், ஆனா மத்த எல்லாருமே அடிக்கடி என்ன சந்திக்கிறவங்களோ பாக்குறவங்களோ கிடையாது, அவங்க பேசட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ சிங்கை ராமச்சந்திரன் அடிக்கடி தனியா பாக்குறாரு, அதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அங்க சொல்லாம பொது வெளியில சொல்றதுக்கான காரணம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு காரணமா கூட இருந்திருக்கலாம். ஆமா, அவர் அந்த சேச்சுரேஷன் லெவல்ல தாண்டிட்டார். அவர் தனிப்பட்ட முறையில சொல்லிக்கிட்டே இருக்காரு.
இது சரி பண்ணலாம், இன்னமுமே வந்து நம்ம ஐடி விங் இப்போ இந்த பொறுப்புக்கு இவரை போடலாம், இளைஞர் அணிக்கு இவரை பண்ணலாம், கட்சியை இன்னமுமே டெவலப் பண்ணால் இது பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து கட்சியோட ஒரு விசுவாசியாக இருந்தவர். அவங்க அப்பாவே சிங்கை கோவிந்தராஜன் ரொம்ப தீவிர விசுவாசி, ஜெயலலிதாவோட அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ரொம்பவே கட்சி சார்ந்து ரொம்பவே ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆள். அவர் வந்து பல விஷயங்களை அவர்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார். நீங்கள் இந்தந்த விஷயங்களை பண்ணலாம், இந்தந்த விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறது. ஆனால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதுக்கடுத்து ஏதோ ஒரு அறிவிப்பு வருது. இப்போ வந்து அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அடுத்து ஏதோ ஒரு அறிவிப்பு வருதுன்னா எல்லாருக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும்? ஓகே, இப்போ உதாரணத்துக்கு கல்யாண சுந்தரம் போன்றவங்கள இளைஞரணி கொண்டு வாங்கன்னு சில சஜஷன் முன்வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு அறிவிப்பு வரும்போது அந்த எதிர்பார்ப்பு போய் எல்லாரும் பார்ப்பாங்க. அவர் பேர் இருக்காது, வேற ஒருத்தர் பேர் இருக்கும். இளைஞர் அணிக்கு ஒரு முதியவரை போட்டிருப்பாங்க. ஆமா, போட்டிருப்பாங்க. அவர் ஏற்கனவே மாணவர் அணியில செயல்படலன்னு சொல்லி அந்த பொறுப்புல இருந்து தூக்கிட்டு தான் சிங்கை ராமச்சந்திரனை அந்த பொறுப்புல வந்து போட்டிருந்தாங்க. ஆனா அவரை திரும்ப இளைஞர் அணியில போடும்போது நம்ம வந்து அவரோட உழைப்பையோ அதை நம்ம குறைச்சி சொல்லலாம், அவங்களோட மனநிலையை தான் நம்ம சொல்றோம். அவங்களோட மனநிலை அப்படி இருக்கு. ஏற்கனவே அவர் மாணவனிலே வேலை செய்யலைன்னு சொல்லி தான் பொறுப்பை தூக்குனீங்க, இப்போ எதுக்கு போடுறீங்க அப்படின்னு அதுவுமே அவங்க சொல்லுவாங்க. ஒரே காரணம் என்னன்னா, அவர் தயாநிதி மாறனை எதிர்த்து ஜெயிச்சிட்டார் 2014. அந்த ஒரே காரணத்துக்காக அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஃபேவரா இருப்பார் அப்படிங்கிறது. இதுல என்னன்னா, இப்படி எதிர்பார்த்து அவர் வந்து நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப அதற்கேற்ற ஒரு இளைஞர்களை கொண்டு வரது இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பொறுத்தளவுல சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தளவுல அடுத்த கட்டமா வேற ஏதாவது முன் வச்சாரா இல்ல அதோட நிறுத்திட்டாரு? அவரும் அவங்க நிறுத்து போதும் அப்படின்னு அவர் வந்து அதுக்கப்புறம் என்னன்னா அவர் வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து சரிப்பா நீ பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித இதோட சொல்லியிருக்காங்க. அவர் எந்திரிச்சவர் சரி நான் பேசலை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாரு. இந்த ரெண்டாவது விஷயம் பேசினப்பவே அவர்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, நீ வந்து என்னை அடிக்கடி நேரில் பார்க்குற, இதெல்லாம் வேணும்னா நீ என்கிட்ட ஒரு கடிதமாக நீ வந்து எழுதி கொடுத்துரு, உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நீ வந்து ஒரு கடிதமாக எழுதி கொடுத்துரு அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காரு. இவர் அடுத்து பேச வேண்டான்னு ஒரு மாதிரி குழப்பமாக போயிருக்கு. சரி பரவாயில்ல பேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ண எந்திரிச்சவர் இல்லை நான் பேசலை, நான் கடிதமாகவே கொடுத்துக்கிறேன்ற மாதிரி உட்காந்துட்டார். அப்செட் ஆயிட்டு போறவர் தான் அந்த கடிதம் வந்து கட்சியில இருந்து விலகல் கடிதமா கொடுத்துட்டார். ஓகே, இதுக்கு மேல வந்து பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஆரம்பத்துல ஒரு டாபிக்கா சொன்னோம், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கை இழக்கிறாரா அப்படின்னு. ஒரே ஒரு சிங்கை ராமச்சந்திரன் விலகிட்டாரு அப்படின்றதுக்காக நீங்க வந்து இளைஞர்கள் மத்தியிலேயே அதிமுக நம்பிக்கை இழக்குது அப்படின்ற விஷயத்த பேசலாமா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு இயல்பான ஒரு கேள்வி வரும். அது நியாயமானதானே? ஏன்னா ஏராளமான இளைஞர்கள் இன்னும் அதிமுகவில் இருக்கவும் செய்வாங்கல்ல. ஆமா, இல்ல இன்னமுமே அவரோட விலகலுக்கு பிறகுமே பலர் ஐடி விங்ல இருந்தோ இல்ல பல்வேறு பிரிவுகள்ல இருக்கவங்க விலகிட்டு இருக்காங்க. அங்கங்கே பொறுப்புகள்ல இருக்கவங்க விலகிறதையுமே நம்ம பார்க்க முடியுது. நீங்க ஏற்கனவே மகேந்திரன் அவர் இறந்தவர், அவர் கும்பகோணம் பக்கத்துல அவர் இறந்தது, தீக்குளிச்சு இறந்தப்பவே ராட்சத்தின் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார். அந்தந்த மாவட்டத்துல வந்து இளைஞர்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத போட்டிருந்தார். அதையும் தாண்டி பல இளைஞர்கள் கட்சியை விட்டு விலகிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா வந்து கட்சி விட்டு விலகி மாற்று கட்சிகள்ல சேர்ற விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து அவங்களோட பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க, எதனால கட்சி விட்டு போறோம் என்னன்னு சொல்லிட்டு. சிங்கை ராமச்சந்திரனுமே அதே போன்ற இன்னொன்னு என்னன்னா, இவர் ரொம்ப கட்சிக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவர், மாணவர் அணியோட பொறுப்புல இருக்கக்கூடியவர். இப்போ திமுகவோட மாணவர் அணி பொறுப்புல இருக்க ஒரு நேரம் ராஜினாமா பண்ணியிருந்தா அது எவ்வளோ பெரிய விவாதமா மாறி இருந்திருக்கும். அந்த மாதிரி இப்போ அதிமுகவில் ஒரு எம்பி சீட்டு கொடுக்கப்பட்டவர் மாணவர் அணியில் செயலாளராக இருக்காரு, ஐடி விங்ல இருந்திருக்காரு. அப்படிப்பட்டவர் வந்து ஒரு அவநம்பிக்கை, ஒரு அதிருப்தியில வெளியேறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சைனா தான் பார்க்கப்படுது. ஏன்னா அவர் வந்து சமீபத்தில் இந்த 2K ADMK இந்த பேச்சாளர்கள் இவங்களெல்லாம் தேர்வு பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கட்சிக்கு வந்து தீவிரமா ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தக்கூடிய ஒரு நபர் தான். ஆமா, நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க கட்சியில வந்து எப்படி திமுகவில் வந்து இளைஞர் அணி அது மாதிரிலாம் இருக்கோ, இளம் பெண்கள் பாசறை இது மாதிரிலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இளைஞர்களுக்கான ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு குரல் வந்து எழுந்திருக்கு அப்படின்றது. ஆனா இப்ப அதுக்கு நேரெதிரான ஒரு செயல்பாடுகள் தான் அதிமுக நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியோ எழுந்திருக்கு. ஆமா, நிச்சயமா அதுக்கு நேரெதிரான ஒரு செயல்பாடுகள். இன்னொன்று தனிப்பட்ட முறையில் நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து இன்னொன்று எல்லாரோட கருத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு தலைமை வந்து செயல்பட முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் எல்லோருக்கும் பொது கருத்து ஒன்று இருக்கும், கட்சி நலன் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆட்களோட பொறுப்புகளை திரும்ப கொடுக்காம இருக்கிறது. இப்போ அந்தந்த ஏரியாவில் கட்சி வந்து ஒரு மாதிரி ஃப்ரிக்ஷன். இப்போ கோவையிலலாம் கட்சி 2 துண்டாகி கிடக்கு, விழுப்புரத்தில் கட்சி 2 துண்டாகி கிடக்கு. நீங்கள் இளைஞர்களை பொறுப்பில் கொண்டு வரணும்னு சொன்னால் கொண்டு வரதில்லை. எவ்வளவுதான் இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி அதை ஒரு பொருட்படுத்துறதே இல்லை. அப்போ நேரடியாக அவங்க வந்து கேட்க வேண்டிய தேவைதான் வருது.
அடுத்தடுத்து நிறைய பேர் விலகிட்டு இருக்கதையுமே நம்ம பார்க்க முடியும். தோல்விக்கான காரணங்களை ஆராயிரம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டு மாவட்டத்திலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி நேற்றே நம்ம பேசியிருந்தோம். ஆமா. தங்களோட கை காசு ஒரு 6000 7000 செலவு பண்ணி வர்றாங்க, தங்குறாங்க, கூட்டங்களுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க நினைக்கிறத அல்ல அவங்க சொல்ல விரும்புகிறத சொல்லக்கூடாது அப்படின்னா தலைமை என்ன விரும்புதோ அதை பேசணும்னா அப்புறம் எதுக்கு அந்த ஆய்வு கூட்டம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நிச்சயமா அதுதான் சரியான பாயிண்ட். எல்லோருமே அதிமுகவில் பெரும்பாலானவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரு, அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ, நாங்க என்ன பேசணும் அவர் நினைக்கிறாரோ, இல்ல அவர் சில விஷயங்கள் என்ன பிடிக்குதோ அவர் சில விஷயங்கள் சொல்ல வருவார்ல, இதுக்காக மட்டும் நாங்க ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வரணுமா, வந்து அவர் பேசுறத மட்டும் கேட்டுக்கிட்டு அவர் என்ன விரும்புறாரோ அதை மட்டும் ஒரு 4 பேர் 2 பேர் பேசிக்கிட்டு போனா அது மட்டுமே அவருக்கு வந்து போதுமா அப்படி. நீங்க ஒரு கூட்டம் நடத்துறது எதுக்காக? தோல்வி குறித்து ஆராய, இல்லை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த. நீங்க வந்து இதே நிலையில போனா கட்சி வந்து இதாயிடும்னா நீ வந்து நெகட்டிவா பேசாதப்பா. ஒரு கூட்டத்துல வந்து ஒரு 2 கருத்துக்கள் பாசிட்டிவா தென்பட்டாதான் நம்ம பாசிட்டிவா பேச முடியும் அப்படின்ற ஒரு இல்ல, கூட்டத்துல இதெல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்றதே நீ வந்து நெகட்டிவா பேசுறாத. அடுத்து என்ன செய்யணும்ன்றதுதான் அவர் வந்து சொல்றாரு. வாயை திறக்காத ஆனா பேசு. ஆமா, வாயை திறக்காத பேசு. பிரச்சனைப்பா, வாயை திறக்காதப்பா அப்படின்ற மாதிரி. ஆமா. இன்னொன்னு வந்து பணம் வந்து இது வந்து சிங்கே ராமச்சந்திரன் அங்க உள்ள பேசணும்னு மட்டும் இல்ல, வெளிப்படையா நிறைய பேர் பேசிட்டாங்க. பணப்பிரச்சனை. வைகை செல்வன் நமக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. பலருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. பணம் இருந்தாதான் இங்க வந்து நிக்க முடியுன்றத எல்லோருமே வேட்பாளர்கள் மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் இப்ப கொடுக்கக்கூடிய போஸ்டிங் பொறுப்புகள் எல்லாம் கூட பணத்தின் அடிப்படையில கொடுக்க போகுதுன்ற ஒரு தகவலும் சொல்றாங்க. ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது இது வந்து எல்லாருமே வெளிப்படையா முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். என்னன்னா இவ்வளவு காலம் வந்து வெளியில போனவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்றத தாண்டி கட்சிக்குள்ள இருக்கும்போதே அவர் அந்த விஷயத்த வந்து வெளிப்படையா அவர்கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கு ஒரு பழைய விஷயங்களை எடுத்துட்டு வந்து பேசியிருக்காரு. 2021 வாய்ப்பு கொடுத்ததை பத்தி அவர் வந்து பேசியிருக்க விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. தன்னுடைய சுயநலத்துக்காகவோ சுய தேவைக்காகவோ நான் இந்த முடிவு எடுக்கல, மனம் நொந்து போய் தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. ஆனா எல்லாருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா ரொம்ப ஒரு பேஷனோட பொலிட்டிக்கு வந்தவர் இவர். ஜெயலலிதா அவர்களாலே நேரடியாக வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரப்பட்டு பெரிய பொறுப்பு வரையும் போனார். ஸோ இப்படி நான் சொல்லலை, இவருடைய அரசியல் எதிர்காலம் எதை நோக்கி போகுது, அவர் எதை நோக்கி போகிறாரு, இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இவருடைய தாவேக்காவுக்கு போகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. அது தொடர்பான ஏதாவது தகவல்கள் இருக்கா? இல்லை, அவருக்கு வந்து இயல்பில் வந்து அவர் வந்து லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அவர் தனபால் அவரோட பையன் அமைச்சர், அவரோட பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரோட அவர் வந்து ஒரு நல்ல நட்பில் இருக்கவர் தான். ஒருவேளை அவருக்கான ஆப்ஷன் அங்கே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் நண்பராக இருக்கிறதுனால திமுகவுக்கு உறுதியாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை பக்கமுமே போக மாட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே எதிர்த்து நின்றுருக்காரு. பாஜக இந்த மாதிரி போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவருக்கான உரிய மரியாதை இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சா அவர் தாவேக்காவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. உரிய மரியாதை அப்படின்னு சொல்லும் போதுதான் அதுல ஒரு கேள்வி வருது. ஆமா, தாவேக்காவில் சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களுக்கே உரிய மரியாதை கொடுக்கப்படலை அப்படின்ற ஒரு தகவல் வந்து இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்த போதுலேருந்தே ஒரு தகவலாக வந்துட்டு இருக்கு. அந்த செங்கோட்டையன் அவர்களும் மறுத்திருந்தாரு. கடம்பூர் ராஜு இப்படியான ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவரும் இப்போ வந்து அதை மறுத்திருக்காரு. ஆனால் இப்போ சேரக்கூடியவங்க நல்ல ஒரு அடையாளத்தோட போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயம் அதற்கான ஸ்பேஸ் அங்கே இருக்கா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னமுமே மாற்றங்கள் வந்து இருக்கு, இன்னமுமே வரும், வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, மாற்றங்கள் வரும் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டே தான் இருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆனா வந்து எந்தவித மாற்றமுமே இல்லை அப்படின்னா அங்க இருக்கிற இளைஞர்கள் பல தரப்புல, கட்சிக்குள்ள இருக்கிறவங்க பல தரப்புல தொடர்ச்சியா அதிருப்தி அடைஞ்சிட்டு வர விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. அடுத்து வந்து என்ன மாற்றங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும், பொறுத்துதான் பார்க்கணும். இப்ப சிங்கை ராமச்சந்திரனுடைய கருத்து இப்படி இருக்கு. ஆனா அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிங்கை ராமச்சந்திரனுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுத்தோம், ஆனா அவரு வந்து இப்படியான ஒரு எதிர்குரல் வந்து எழுப்புவாரு, இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு மாணவர் அணி பொறுப்பு வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு முக்கியத்துவமான ஒரு இடத்துல தான் வச்சிருக்காங்க, எம்பி எலெக்ஷன்ல வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் மறந்துட்டு என்ன நோக்கத்துக்காக அவர் இப்படி சொல்றாரு, இவருக்கு வேற ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. நிச்சயமா இல்ல, அவருக்கு தனிப்பட்ட வளர்ச்சி அது ஒரு விஷயம் இருக்கலாம். அதையும் தாண்டி நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து அவருக்கான விஷயங்கள் கிடைச்சாலும் கூட
கட்சி அடுத்த கட்டமாக டெவலப் ஆகணும், கட்சி அடுத்த கட்டமாக வளரணும், சமூக வலைத்தளங்களில் வளரணும், இளைஞர்கள் நிறைய பொறுப்புகளுக்கு வந்து அவர் இல்லை மற்றவர்கள் அவரோட இளைஞர்கள் கட்சியில் இருக்கிறவங்க அவங்க முக்கியமான பொறுப்புகளுக்கு வரணும். இது போன்ற எதிர்பார்ப்புகளும் அவருக்கு வந்து இருந்திருக்கு. அவர் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக கூட போயிருக்கலாம், ஆனால் இது போன்ற எதிர்பார்ப்புகளுமே அவருக்கு வந்து இருந்திருக்கு. அது தொடர்பாக கட்சிக்குள்ள வந்து திரும்ப திரும்ப அதை வந்து பேசிட்டே இருந்திருக்காரு. அது தொடர்பாக எந்த ஸ்டெப்புமே எடுக்கல அப்படின்னும் போது அவருக்கு ஒரு அதிருப்தி வந்து, ஒருவேளை இல்லை ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, இனி நம்ம ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, ஏதோ ஒன்று ஜெயிப்போம், ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு இருந்தா தானே ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்லை, இன்னொரு விஷயம், தலைமுறை இடைவெளின்றது இந்த தொழில்நுட்பம் சார்ந்த இந்த பிரிவுகளில் வந்து இருக்கோ அல்ல வந்து அதனால ஒரு சிக்கல் இருக்கோ அப்படின்றத பார்க்க முடியுது அதிமுகவில். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதிமுகவில் ஐடி விங்குக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அதில் அறிக்கையெல்லாம் கூட வந்துச்சு, எதில் யார் வந்து ரொம்ப தகுதி வாய்ந்தவர்களாக இருக்காங்களோ, ஏஐ தொழில்நுட்பம்லாம் தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கான பொறுப்புகள்லாம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையும் வந்துச்சு. ஆனால் இவங்கெல்லாம் வெளியேறத பார்த்தா இவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்கு புரியலையோ அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. யங்ஸ்டர்ஸோடைய நோக்கம் ஒன்று இருக்கு, நாங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நினைக்கிறோம். அதை வந்து தலைமையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப வயசானவங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தூரத்துக்கு இருக்கிறவங்க, அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி இல்லை அப்படின்ற ஒரு கருத்துக்களையும் சொல்றாங்க சிலர். நிச்சயமா, ஏன்னா இன்னமுமே ரொம்ப ஓப்பனா பேசணும்னா சொல்றாங்க. தற்போது கூட அவர் வந்து கேபி முனுசாமி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இவங்கள போன்றவர்கள்கிட்டே கருத்து கேட்டுட்டே எல்லா விஷயத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது போன்ற விஷயங்கள்லாம் இன்னமுமே நீங்கள் வந்து டிவிக்கேன்னு ஒரு புதிய சக்தி வந்துருச்சு, நிறைய சேஞ்சஸ் தேவைப்படுது, அதற்கான ஒரு உத்வேகமான செயல்பாடுகள்லாம் அவர் வந்து ஆர்வம் காட்டுறதில்ல. நீங்கள் சொன்னீங்க ஐடி விங்கில் வந்து ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு பொறுப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னாலுமே கூட அடுத்தடுத்து அது நகரணும் இல்லை. இப்போ நீங்கள் நான் உறுதியாக சொல்ல முடியும், இப்போ ஏடிஎம்கே ஐடி விங் சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. எல்லா தரப்போட கவனமும் அதுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இந்த எல்லா விஷயங்களுமே கூட எடப்பாடி பழனிசாமி அதை வந்து பெருசா ஆதரிச்சோ அதை பெருசா வந்து சப்போர்ட் பண்ணியோ நடக்கல. இண்டிவிஜுவலா ஐடி விங் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, மாணவர் அணின்றது ஒரு முக்கியமான ஒரு விங்கு. ஒரு கட்சியில, ஒரு மிகப்பெரிய கட்சியில மாணவர் அணியிலிருந்து ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அது பெரிய விஷயமா பார்க்கப்படணும். ஆனால் இதே திமுகவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அது வந்து அதிமுகவில் மகளிர் அணினா அதுக்கான ஒரு ஃபேஸை ஒரு ஆளில் கொண்டு வர்றது, அதற்கான கூட்டங்கள் நடத்துறது, ரொம்ப வந்து அந்த மாதிரியான ஒரு தனித்த அதிகாரங்களை வந்து கொடுக்காம வச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு கருத்துக்களும் நிச்சயமா ரொம்ப வேலிடான பாயிண்ட். என்னன்னா, நீங்க அதிமுகவில் மாணவர் அணி எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, விஜயபாஸ்கர்ல ஆரம்பிச்சா ஆர்பி உதயகுமார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து மாணவர் அணியிலிருந்து வந்தவங்க தான். மாணவர் அணியில் வந்த விபி கலைராஜன் அவர் வந்து மாணவர் அணியோட பொறுப்பாளராக இருந்து அவர் எல்லோருக்குமான செந்தில் பாலாஜின்னு நினைக்கிறேன். அப்படி பலர் வந்து மாணவர் அணி சார்ந்து இருந்து செயல்பட்டு அப்படி வந்தவங்க இருக்காங்க. முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் கூட வந்திருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க சொன்ன மாதிரி தலைமை அதிகாரம் அப்படிங்கிறது கட்சிக்கு இருந்தாலுமே கூட திமுகவில் ஒரு இளைஞரின் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். அதையும் தாண்டி மாணவர் அணிக்கோ மகளிர் அணிக்கோ ஒரு அதற்கான அந்த ஒரு மரியாதை, அதற்கான ஒரு அந்த விங்குக்கான ஒரு செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இங்க அப்படி தனித்து ஒன்றும் ஒரு பெரிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இல்லை. சொன்னா ரொம்ப வந்து முக்கியமான பாயிண்ட் தான். இப்ப இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இருக்காங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே தான் இருக்க வேண்டியது இருக்கு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாக்கு அதனோட முக்கியத்துவம் வந்து புரிஞ்சிருந்தாங்க. அவங்க ஆளுமையான தலைவர், அவங்க கண்ட்ரோல்ல தான் அவங்க இருக்கும்போது கூட அவங்க அந்த தலைமையை சுத்தி அந்த கட்சி கட்டமைக்கப்பட்டிருச்சு. அதற்கான தேவைகள் கூட பெரிய அளவுல இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப தாவேக்கா இருக்குன்னா ஒட்டுமொத்த முகமா விஜய் அவர்கள் இருக்காரு, அதற்கான தேவை கூட இல்லாம இருக்கலாம். ஆனா இப்படி வந்து ஒரு பரந்துபட்ட ஒரு கட்சியில வந்து ஒரு தலைமைக்கான ஒரு நெருக்கடிகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதிகாரங்களை பிரிச்சு கொடுத்து அந்தந்த இடங்கள்ல வந்து இளைஞர்களை, மாணவர்களை, பெண்களை அப்படி வளர்த்தெடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறோம்ல. நிச்சயமா முன்னெடுக்கணும். இன்னமுமே அதற்கான வேலைகள் அப்படிங்கிறது எதுவுமே நடக்கல அப்படிங்கிறதான் புரியுது. அதையும் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அந்த கட்சிக்குள்ள வந்து அதிகாரம் செலுத்தணும்னு நினைக்கிறதுமே நமக்கு வந்து புரியுது. அங்கங்க அவரோட ஆதரவாளர்களா இருக்கவங்க அவங்களோட ஆதரவுகள், அவங்களோட அந்த அதிகாரங்கள் இருக்கு. இதற்கு முன்பா நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், விஜயபாஸ்கர், வேலுமணி இவங்களோட அதிகாரங்களும் இருந்திருக்கும். பட் அவங்க தேவையில்லைன்னா அடுத்து அவரோட எடப்பாடி பழனிசாமி தன்னோட அதிகாரத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப இதுவா இருக்காரு. அதையும் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா மிதுனை வந்து கொண்டு வர போறாங்க ஐடி விங்க்கு, இல்லை ஏதோ ஒன்று கொண்டு வர போறாங்க. அப்படிங்கிற போதுமே கூட இவங்க எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி உண்டாச்சு. சிங்கை ராமச்சந்திரன் போன்றவர்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி உண்டாச்சு. அதற்கு பிறகு அந்த முடிவுல இருந்து அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க. இல்லை அந்த மாதிரி அதிருப்தி குரல் பின்வாங்கிட்டாங்களா இல்லை தற்போதைக்கு பின்வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரியான விஷயங்களுமே அவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியை உண்டாக்கிட்டே தான் வந்து இருக்கு. சிங்கை ராமச்சந்திரன் அப்படின்னு பார்த்தாலுமே கூட இல்லை அவருக்காக இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி
நிறைய பேர் யங் ஃபேஸஸ் வந்து கொண்டு வரணும், இன்னமுமே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே வந்து இருக்கு கட்சியில. வந்து அவருக்கே எல்லாமே கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறத தாண்டி சிங்கராமச்சந்திரனோட எதிர்பார்ப்பு மற்ற பொறுப்புகள்லையுமே இன்னமுமே வரணும். இல்லை, இப்போதைய தேவை என்ன இருக்குன்னா, தாவேக்கான்ற ஒரு புதிய ஃபோர்ஸ் வந்திருக்கு, அதை எதிர்கொள்ளணும். கட்சி ஏற்கனவே வந்து நிறைய பிளவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு, அதை ஒருங்கிணைக்கணும், கட்சியோட முகத்தையே மாற்றணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. ஒட்டுமொத்த செயல்பாடையும் மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு தேவை இருக்கக்கூடிய சூழல்ல புதிய புதிய பொறுப்புகளை உருவாக்கி புதிய புதிய அதிகாரங்களை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்பதான் இளைஞர்கள் வந்து கட்சியை நோக்கி வருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து வந்து அரசியல் பார்வையாளர்களால் முன்வைக்கப்படுது. ஆனா இப்போதைய சூழல் என்ன இருக்குன்னா, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய நபர்களையே வந்து பொறுப்புல இருந்து தூக்குறது, அவங்களுக்கு அதிகாரத்தை பறிக்கிறது அப்படின்ற ஒரு செயல்பாடுலாம் இருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள், அதிமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இவங்க போனாங்கன்னா புதுசா ஒருத்தவங்க வருவாங்க, நாங்க வந்து பதவிகளை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், இருக்கிறவங்களே போயிட்டு இருக்காங்க. ஆமா, ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், உடனே அடுத்த நிமிஷமே அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. எப்பவுமே வந்து ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கதான் செய்வாரு, அந்த பதவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் வந்து செயல்படணும்ல, அதை மற்ற நிர்வாகிகள் ஏத்துக்கணும்ல. ஏற்கனவே இருக்கிற நபர்கள், இங்க இருந்து ஓரங்கட்ட நபர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு தரப்பு இருப்பாங்க. இப்ப அவங்கெல்லாம் அவரை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவரு புதுசா தொடங்கணும்ல. அது எந்த அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல்ல அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு வலு சேர்க்கும் அப்படின்ற ஒரு குரலும் அதிமுகக்குள்ள எழுந்திருக்கு. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி வந்து இன்னமுமே நிறைய பேரை உருவாக்கணும். நீங்க மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோ இல்லை எம்ஜிஆரோ அவங்க மட்டும்தான் ஆளுமை அப்படிங்கிறது உண்மை. ஆனாலுமே கூட அவங்க கட்சிக்குள்ள எவ்வளவு பேரை உருவாக்கி வச்சிருந்தாங்கன்னு ஒண்ணு இருக்கு. மாவட்டத்துக்கு ஒரு முகங்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க, எவ்வளவு பேரை வந்து உருவாக்கி. அவங்க இருக்கும்போது அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க, வெளில தெரியலனாலும் கூட சைலண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, அது அந்த தகுதிக்கான அந்த திறமைக்கான அவங்களோட வேலைக்கான ஒரு மரியாதையோ ஒரு இந்த விஷயங்களோ அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு வச்சிருந்தாங்களே தவிர அவங்க பொதுவெளியில அவங்களுக்கான ஒரு உரிய மரியாதை அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டது. இங்க அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியுமே இருக்கு. இது ரிவர்ஸ். இப்ப அவருடைய கண்ட்ரோல்ல இவங்க இல்லைனாலும் கூட அதற்கான அதிகாரங்களோ இல்ல மரியாதையோ கொடுக்கப்படலைன்றதுதான். ஆமா, எல்லாரோட பெரும்பாலானவர்களோட அதிருப்தி அதான் இருக்கு. நீங்க ரொம்ப ஓப்பனா பேசணும் அப்படின்னா, கட்சியில அதிருப்தியா இல்லாத நபர்களே தேடிதான் பிடிக்கணும்ன்றது போல இருக்கு. எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்காங்க. ஐடி விங்ல செயல்படுறாங்க, ராஜ்சத்தியன் அதிருப்தியில தான் இருக்காருன்ற தகவல்கள் வருது. வேலுமணி அந்த மாதிரி தான் கட்சியிலே சேர்ந்தார் கல்யாண சுந்தரம். அவர் கூட வந்து இப்ப இந்த சமயத்துல எல்லாம் இபிஎஸ் கூட தான் இருந்தாரு. ஆனாலுமே கூட அவருக்குமே இன்னும் வந்து முக்கியமான ஒரு எந்த பொறுப்புகளுமே தரல அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் போஸ்ட் எழுதுறாங்க. நாம் தமிழர்ல இருந்து வந்து பல வருடங்களா அதிமுக வரைஞ்சு கட்டி பேசிட்டு இருக்காங்க. அவர் கூட அதை நினைக்கிறாரான்னு தெரியல. பலர் வந்து சமூக வலைதளங்கள்ல எழுதிட்டு இருக்காங்க, கல்யாண சுந்தரத்துக்கு இப்படி ஒரு பொறுப்பு தரணும், அவரை இங்க கொண்டு வரணும் அங்கே கொண்டு வரணும்னு எழுதிட்டு இருக்காங்க. கட்சியில சேர்ந்து இவ்வளவு நாட்களாகி அவர் என்ன பொறுப்புல இருக்காரு அப்படிங்கிற ஒரு என்ன வாய்ப்புகள் அவருக்கு வந்து அந்த கட்சியில கிடைச்சிருக்கு. நாம் தமிழர்ல கல்யாண சுந்தரம் ஒரு அறியப்பட்ட நபரா இருந்தாப்புல கோவை பகுதியில. இப்ப அவரு வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு கட்சி ரீதியான ஒரு பதவி இல்லாம வெறுமனே செய்தி தொடர்பாளர் அப்படின்னு இருக்காருன்னா, புதுசா வர்றவங்க எந்த நம்பிக்கையில வருவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா இவருக்கே இப்படிதானா அப்படின்னா நம்ம புதுசா போய் எப்படி சாதிச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இயல்பான இல்ல. இன்னொன்னு நீங்க ஒரு விஷயம் இருக்கு, அவர் வந்து நாம் தமிழர்ல ஒரு முக்கியமான ஒரு 5-6 தலைவர்கள்ல ஒருத்தர். சீமான், அறிவுச்செல்வன், ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், செந்தில்நாதன், இந்த மாதிரி ஒரு பாக்கியராஜன், இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபேஸ் அவர் வந்து அப்படி இருந்தவர். அவர் நல்லா பேசுவாரே தவிர அவர் வெறும் பேச்சாளர் மட்டும் இல்லை. ஆனா அதிமுகவில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு போய் ஏதோ ஒரு விஷயம்னா போய் பேசுறவரு. அவர் வந்து நல்ல எழுத்தாற்றல் இருக்குன்னா அப்ப அது சார்ந்து அவர் வந்து ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கிறத தாண்டி அவர் தேர்தலில் நின்று நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காரு. சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. அவரை போன்றவர்களோ ஒரு மக்கள் பிரதிநிதியா கொண்டு வரணும் அப்படிங்கிறத அங்க இருக்கிற நிறைய பேர் எழுதுறாங்க, ஓப்பனா எழுதுறாங்க, சமூக வலைதளங்கள் எழுதுறாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், கட்சி பதவி கொண்டு வரணும்னு சொல்லும் போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம புதுசா வந்தவங்களுக்கு டக்குனு பதவி பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க சீனியர்ஸ் எல்லாம் வந்து கோச்சிப்பாங்க, கட்சியை விட்டு போயிடுவாங்க, அவங்களோட அதிருப்தி ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, அடுத்த ஆபியஸா அந்த கேள்வி அப்படின்னு சொல்றாராமா. ஆனா லீமா ரோஸ் மார்ட்டின் எல்லாம் கொண்டு வராங்க, நடவடிக்கை கூட எடுக்கல. கட்சிக்கு எதிராக வாக்களிச்சா கூட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு ஆதரவா கல்யாண சுந்தரமே சொல்றாரு, அவங்க வந்து கடிதம் கொடுத்துருப்பாங்க, விளக்க கடிதம் கொடுத்துருப்பாங்க அப்படின்லாம் அவருவே ஆதரவா தான் பேசிட்டு இல்ல. அவர் கட்சி சார்ந்து இருக்கிறவர், கட்சிக்கான விசுவாசியா அவர் அப்படிதான் பேசுவார்னு வச்சுங்களேன். ஆனா வந்து புதிதா வந்தவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்புகளை கொடுத்தா கோச்சுக்குவாங்க அப்படிங்கிறது
யாருமே இப்ப எல்லாரும் வெளியில போயிட்டு இருக்காங்க. யார் வந்து பொறுப்புக்காக தானே வர்றாங்க, ஆமா வருவாங்க. பொறுப்பு இருக்கும், அதிகாரம் இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அரசியலை நோக்கி வர்றாங்க. இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை ஆகும்னா, கொடுக்குற பொறுப்புக்கு அவங்க தகுதியானவங்கன்னா அந்த பிரச்சனை வராது. ஆனா ஒரு பொறுப்பு கொடுக்கறது ஏதோ ஒரு நலனுக்காக கொடுக்கும்போது தான் இங்க பிரச்சனையே வருது. நீங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு, நம்ம கருத்தை போய் அங்க போய் பேசணும் டெல்லியில, நம்ம கட்சியை போய் ஸ்ட்ராங்கா வந்து நம்மளோட கருத்தை முன்வைக்கணும்னா அதுக்கேற்ற ஆட்கள் நீங்க அனுப்பணும் ராஜ்யசபாக்கு. நான் வந்து இளைஞர்கள் மட்டும் சொல்லலை, நீங்க யங்ஸ்டர்ஸ்லேயே யாரையும் கூட அனுப்புங்களேன். ஆனா வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா அடுத்து கொஞ்ச நாள்ல சட்டமன்ற தேர்தல் வந்தால் ராஜினாமா பண்ற மாதிரி கேபி முனுசாமியோ சிவி சண்முகத்துக்கோ கொடுக்குறீங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்க சமீபத்தில் ஒரு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் தனபாலு கொடுத்தீங்கன்னு எல்லோருமே ரொம்ப பெருமையாக நினைச்சாங்க. அவர் காஞ்சிபுரம் அவர் தனபாலுக்கு அவர் கொடுத்ததா. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது பணம் வாங்கிட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. நீங்க ஒரு பிரச்சனை வந்தா, நீங்க வந்து கட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னா பிரச்சனை வந்தா வரகூர் அருணாச்சலத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து அமைப்பு செயலாளர் ஆக்குனீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேலுமணிக்கு போட்டியா இல்ல வேலுமணி வந்து அந்த பொறுப்புல தூக்குறதுக்காக திரும்ப அவருக்கு வந்து தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பு கொடுக்குறீங்க. சிவி சண்முகம் கட்சியை விட்டே போயிட்டாரு, எனக்கு இந்த நகர செயலாளர் பொறுப்பே வேணான்னு போயிட்டாரு பசுபதி. அவரை திரும்ப வந்து மாவட்ட செயலாளர் ஆக்குறது. சேம வேலுச்சாமி 12 வருஷமா உங்க முன்னாடிதான் இருந்தாரு, கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லாம இருந்தாப்ல. சரி, அவரை உண்மையிலேயே நீங்க மதிக்கணும். அவர் முக்கியமான, நீங்க வரும்போதே அவர் வந்து ரொம்ப முக்கியமான பொறுப்புகள்லாம் இருந்திருக்காரு, அமைச்சரெல்லாம் இருந்திருக்காரு, வேலுமணிக்கு முன்னாடியே எல்லாத்துலயும் இருந்திருக்காரு. அவரை மதிக்கணும்னா முன்னாடியே கூட நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருந்திருக்கலாம், அவருக்கான மரியாதையை வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு பக்கம் இந்த பக்கம் போகும்போது இங்கிட்ட எல்லாத்தையும் ஓரம் கட்டுறது, இந்த பக்கம் போகும்போது இங்கிட்ட எல்லா தலைவர்களுமே ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு 2 பிரிவு 3 பிரிவு இருப்பாங்க. ஆனா எல்லாருமே தலைமையோட நெருக்கமா இருப்பாங்க. எல்லாருமே தலைமைக்கு வந்து விசுவாசமா நெருக்கமா வந்து இருப்பாங்க. ஒதுக்கி வச்சிடுறது இல்லைன்னா திரும்ப சேர்த்துக்கிறது. தலைமைக்கு அதிருப்தியான ஒரு தரப்பு மாறும்போது இன்னொரு தரப்பை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அது கட்சியை ஒரு துண்டாடுற வேலை அப்படிங்கிறது தான் அதிமுக ரத்தத்தின் ரத்தங்களோட கருத்தா வந்து இருக்கு. மீண்டும் மீண்டுமே வந்து கட்சியை வந்து ஒண்ணு சேர்க்கணும், எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும், கட்சியை டெவலப் பண்ணணும், வளர்த்தெடுக்கணும்ன்ற அந்த நோக்கம் வந்து அவருக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற ஆதங்கம் வந்து ரொம்பவே தெரியும். எல்லாம் உண்மையிலேயே வந்து உண்மையான அதிமுக தொண்டர்களுடைய ஆதங்கமா இருக்கு. அந்த மாவட்ட அதிமுகவினர் நிர்வாகிகளுக்கு இது தெரியும். இதெல்லாம் உணர்ந்து செயல்படணும், நடவடிக்கை எடுக்கணும், அவருடைய முடிவுகளை மாத்திக்கணும் அப்படின்றதான் அதிமுக நிர்வாகிகள் அதிமுக தொண்டர்களுடைய விருப்பமா இருக்கு. தொடர்ந்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.